அல்லேலூயா. கடந்த 4 மாதங்கள் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து இந்த நாளிலும் சபையாய் ஆண்டவர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். அவருக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த வேளையில் நம்ம அறிவிப்புகளுக்கு கடந்து போகலாம். சாட்சி யாராவது சொல்றீங்களா? சாட்சி நேரம் இருக்கா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். காலையில நடந்த ஒரு சம்பவம் அது. சொல்லி காலையில எந்திரிச்சு சர்ச்சுக்கு கிளம்பிட்டு இருக்கிறப்பே எனக்கு ஒரு உணர்த்துதல் வந்துச்சு. என்னோட கார் ஃபேமிலியோட ஆக்சிடென்ட் ஆகுது. அப்ப நான் வந்து வீட்டில் எல்லாம் சொன்னா எங்க மாமியார் தான் ரொம்ப பேனிக் ஆவாங்க. அதனால நான் வந்து சொல்லலை, யாருக்கிட்டுமே சொல்லலை, ஹஸ்பண்ட்டையும் நான் வந்து சொல்லலை. நாங்கள் வந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் இங்கே கீழே இறக்கத்தில் ஒரு டிராஃபிக் இருக்குல்ல, ஸோ நாங்கள் இந்த ரோடில் நிற்கிறோம். மேலே வளைஞ்சு வர்றதுக்கு கொஞ்சம் ஒரு 2 cars பாஸ் பை பண்ணியிருந்தா அடுத்த காடி என்னோட தான். எனக்கு முன்னுக்கு ஒரு 2 கார் முன்னுக்கு நிற்கிது. ஸோ என்னன்னா மோட்டர் வந்து வேகமாக வந்துச்சு. இந்த சிப்பாங்கில் வெளியே அவங்க வந்து காடி வந்து மோட்டர் கார் அடிச்சு மோட்டர் கார் பறந்துட்டான். ஒரு 2 காடி முன்னுக்கு. அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, அப்போ கூட நான் வந்து சொல்லவே இல்லை. வீட்டில் யாருக்கிட்ட எல்லாம் காடி இருந்தாங்க, நான் வந்து சொல்லவே இல்லை. ஏன்னா நான் உணர்த்தப்பட்டேன்னா கர்த்தர் வந்து நம்மளுக்கு என்ன நேரிடுது போதுன்னு அதான் சொல்றாங்க, கர்த்தர் நம்மை முன்குறித்தவராக இருக்கிறார். அதனால நம்மளுக்கு வரப்போகிற ஆபத்தை வந்து கர்த்தர் நம்மளுக்கு முன்குறித்து எச்சரிக்கை பண்ணி உணர்த்தப்பட்டாச்சு. நான் வந்து உணர்த்தப்பட்டேன். அப்போ நான் என்ன செய்யணும்னா ரொம்ப கேர்ஃபுல்லா மெதுவா நிதானமா நம்ம வந்து ஓட்டணும். கர்த்தர் வந்து ஒரு விஷயத்த உணர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ரொம்ப ரஷ் பண்ணிக்கிட்டு அவசரப்பட்டு இது பண்ணோம்னா அந்த ஆபத்தை கர்த்தர் உணர்த்தியும் நம்ம தேடி எடுத்துக்கிட்டதான் ஆகிடும். அதனால கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி பாதுகாக்கிறாரு. இன்னொன்று என்ன அப்படின்னா, எப்பயுமே நம்ம ஃபேமிலி வந்து ஃபர்ஸ்டா நம்ம சர்ச்சுக்கு வந்துடும். கர்த்தர் எல்லா காரியங்களும் நம்ம பார்க்கறாரு. எதுக்காக நம்ம பிள்ளைங்க போதுங்க, நம்மளை பார்க்க போதுங்க. ஸோ அந்த வாஞ்சையும் தாகத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறாரு. உண்மையிலே பார்க்க போனா அந்த 2 காடி இல்லை அப்படின்னா மோட்டர் கார மேலதான் சாலா எங்களை தான் வந்து அவர் அடிச்சிருந்திருப்பாரு. சரி, அவருக்கும் ரொம்ப அடி இல்லை. இருந்த போதும் நான் என்னன்னா எல்லாம் ஊழல் கற்றுனாங்க. எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு. என்ன நான் ஆண்டவர் நன்றி சொன்னேன் அப்படின்னா, கர்த்தர் ஆபத்துல இருந்து விலக்கி எங்களை பாதுகாக்கிறாங்க. Hallelujah, praise the Lord. ஸ்தோத்திரம், ஹalleluya. போன வாரத்துல என்னோட வைஃப் வந்து இப்படிதான் கொஞ்சம் தடுமாறி விழுந்து, நல்ல வேலை பை காட்ஸ் கிரேஸ் பெரிய ஆபத்து ஒன்று ஏற்படல. சும்மா தடுமாறி கீழே விட்டு கொஞ்சம் ஒரு கையில் அடிபட்டு நல்லா ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி விழுந்து கை கிராக் ஆகி ஹாஸ்பிட்டல் போயிட்டு பேண்டேஜ் போட்டு ரொம்ப நாளாக ஆச்சு. ஆனால் இந்த வாட்டி காட்ஸ் கிரேஸ் ஆண்டவர் எங்களை பாதுகாத்து கொண்டாட அவங்கள பெரிய ஆபத்து ஒன்று. அதே போல் என்னுடைய சார் வந்து மற்றொரு சபையில் வந்து ஆக்டிவாக வேலை செய்கிறார். நல்ல சார் அவங்களுக்கு ரொம்ப ஒத்தாசையாக இருக்கிறார். பாதிரியாக இருக்கும், அந்த சபைக்கும் ஒரு தலைவராக இருந்து இப்படி அவங்க முன்னிருந்து வேலை செய்யும்போது அவருக்கு வர ஆபத்து திடீர்னு என்ன செய்யறது, கீழே விழுந்து ரொம்ப அடி உள்பட லேசாக கொஞ்சம் காலில் கீரல் ரத்தம் உங்களுக்கு இருந்துச்சு. அதை பேண்டேஜ் போட்டு நல்லா போயிடுச்சு. ஸோ என்னைக்கு ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் வேலை செய்றீங்களோ அப்போயே வேதம் சொல்லுது உங்களுக்கு உபத்திரம் உண்டு. அதான் பயப்படாதீங்க. இதெல்லாம் ஆண்டவர் வேதம் சொல்லுது, திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். அதனால நீங்க உன்னைக்குமே பயப்பட வேண்டாம். நீங்க தொடர்ந்து பேச காரியத்தை செய்யுங்க, கர்த்தர் எல்லாத்தையும் வாய்ப்பு பண்ணுவார். எல்லா ஆபத்திலையும் சங்கீதம் 91 சொல்லுது, 1000 இடது பக்கம் 1000 வலது பக்கம் 10,000 விழுந்தாலும் அது உங்களே செய்யப்பட்டார். இன்னைக்கு நம்ம உலகத்தை சுற்றி பார்த்துருக்கோம். மத்திய கிழமையில் பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கு. எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் திடீர் செத்து போறாங்க சண்டைனால. ஆனால் கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை பாதுகாக்கிறார். சபையே சரி, எங்கேயுமே சரி. ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஓகே, வாங்க. ஹalleluya, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த வீடியோ எல்லாருக்கும் நீங்கள் அனுப்பணும். ஏன்னா உண்மைக்காரன் போய்க்கிறத உண்மைக்காரன். நான் வந்து ரொம்ப காய்ச்சல் இரும்புறேன், வேலை நடக்கக்கூட முடியல. அப்படி இருக்கும்போது
ஒரு நகை முழுகி போச்சு. சரி அது நாளைக்கு கொடுக்குறதுக்கு எப்படியோ போடலன்னு தம்பியை கூட்டிக்கிட்டு மெதுவாக மாநில பசங்களுக்கு நகை எடுத்துட்டேன். 2.5 பவுன் நகை எடுத்துக்கிட்டு பேக்கில் வச்சுட்டேன். நல்ல பேக்கில் வச்சுட்டேன். வச்சுட்டு வரும்போது மாரிநாள் சாப்பாடு கடை வந்து ராஜா கடைன்னு அங்கே சாப்பிட்டு பசி நடக்கவும் முடியல. தம்பி எனக்கு மெதுவாக கூட உட்கார வச்சுங்க அப்படின்ட்டு சாப்பிட போட்டு எதுக்காக ஒருத்தர் உட்காந்துருந்தேன். அம்மா நான் ஜோசி நான் சொன்னேன், எனக்கு ஜோசி நான் நம்பிக்கை இல்லை. அப்படியே சொன்னேன், ஜோசியை நம்பிக்கை இல்லை, நான் ஒன்று பொண்ணு இல்லை, நான் ஒரு கிறிஸ்தவ பொண்ணாக இருக்கேன் அப்படின்னு. இல்லைம்மா நம்ம வந்து திருச்சியிலேருந்து நாங்கள் வந்துருக்குறோம், நம்மளும் வந்து கிறிஸ்தவங்க தான் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பெரிய பார்த்தது சின்ன பொண்ணு கொடுத்து உங்களுக்கு இன்னும் வராதுமா, நீங்கள் சீட்டு ரொம்ப சீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்தில் அது நிறைய பிடிச்சிட்டு போனவர் தான். கழுத்தில் உள்ள சங்கிலி, கையில் உள்ள மோந்திரம். அப்போ நான் ஏன் நம்ம கொடுக்க தேவையில்லையே ஐயா, ஏதோ நான் கும்புற இயேசுவை பார்த்துக்கோங்க, நல்ல வேகமாக இவ்வளோ நகை நான் கழட்டல. ஒரு சங்கிலி ஒரு மோந்திரம் மட்டும் நான் கொடுத்து ஒரு 2 செகண்டில் எங்கள் 2 பேர்த்துக்குமே எங்களுக்கு தெரியாது. ஆள் ஓடிட்டாங்க. அவர் வந்து எங்கிட்ட என்ன சொன்னார், நான் வந்து சேச்சியில் இந்த எண்ணெயை வச்சு இது பண்ணேன் ஜெபிக்கிறேன், தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன், ரொம்ப ஏமாற்றணும். திருப்பி கிடைச்சதா? திருப்பி கிடைச்சான்னு கேட்குறாரு. வசனத்தை நாம் இதற்காய் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றது அதுதான். சிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்கணும்னா, அவன் பக்கத்துல என்ன செய்யக்கூடாது, பேசியிருக்கவே கூடாது. வேகம் முழுவதுமாக நமக்கு அதுக்கு என்ன செய்யுது, எதிர்ப்பு தெரிவிக்கிறது. அப்படிப்பட்ட ஆளுங்களை பார்த்தா நம்ம பேசணும் நெசசிட்டியே கிடையாது. சுவிசேஷம் கூட சொல்லாதே இருக்கிறேன், சுவிசேஷம் சொல்ற பேர்ல கூட நீங்க பேசுறது அந்த ஆத்மா சிந்திய ஜீவன் உள்ளது கிடையாது. அதனாலதான் நமக்கு பெரிய பெரிய பசுத்தவான்கள் சொல்லுவாங்க, ஈவன் சுவிசேஷம் சொல்ல போகணும்னா கூட முதலாவது ஜோமன் ஆத்மாவோட உனக்கு ஒரு விடுதலை கிடைச்சி ஆவியானோட உணர்த்தினா மட்டும் அந்த ஆத்மா கிட்ட போய் நினைச்சு பேசணும். நிறைய இருந்தாலும் கணவரோட விருப்பத்துக்காக நம்ம ஜெபிப்போம், அந்த நிறைய அவர்களுக்கு திரும்ப கிடைக்கணும். ஏன்னா அவர்களுடைய ஆசீர்வாதத்தை சத்து என்ன செய்யக்கூடாது, கொள்ளையடிக்க கூடாது. நீங்க அறிக்கை பண்ணி ஜோம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் அவர்கிட்ட நான் பேசுறது இடம் கொடுத்து தப்புன்னு ஜோம் பண்ணுங்க, ஒப்பு கூட நாங்க கொடுப்போம். ஓகேவா? செய்திக்கு அனௌன்ஸ்மெண்ட் நேராக போவோம். இன்னைக்கு ஆராதனை முடிந்த பிறகு நமக்கு ஃபெலோஷிப் இருக்காது. ஏன்னு சொன்னா நமக்கு சாயங்காலம் 6 மணிக்கு பாஸ்டர் ஜெஃப்ரி கூட பாஸ்டர் மார்க் கூட நமக்கு ஒரு ஃபெலோஷிப் இருக்கு. சரிங்களா? அப்படியே தயவு செய்து நீங்க அதில் கலந்து கொள்ளுங்க. வொர்ஷிப் ரிகர்சல் சர்வீஸ் முடிஞ்ச பிறகு இருக்கு, அதில் நீங்க கலந்து கொள்ளுங்க. உமன்ஸ் வாட்ஸ்அப் ப்ரேயர் நடந்துருக்கு, அதில் கலந்து கொள்ளுங்க. இந்த வரக்கூடிய புதன்கிழமை நமக்கு ப்ரேயர் மீட்டிங் இருக்காது, ஏன்னா கடைசி புதன்கிழமையா இருக்கிறதுனால இந்த ப்ரேயர் மீட்டிங் நடக்காது. 2ஆம் தேதி நமக்கு பாசிங் ப்ரேயர் இருக்கு. 2ஆம் தேதி பாசிங் ப்ரேயர். சபையாய் ஆண்டவர் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்போது, குடும்பத்தை பிள்ளைகளை நம்ம ஆசீர்வதிக்கும் போது சாத்தா என்ன செய்யுது, பொறுக்காது. பிரதர் சொல்ற மாதிரி அவனுக்கு என்ன செய்யாது, பொறுக்காது. நம்ம என்ன செய்யலாம், கஷ்டப்பட்டுவோம். என்ன சொல்றேன், நீங்க அதை பிரபலங்களா பண்ணாதீங்க. ஐயோ விழுந்துட்டான், ஐயோ கால் விழுந்துச்சு, ஐயோ அப்படி விழுந்துச்சு, அது பிரபலங்களா பண்ணவே பண்ணக்கூடாது. எப்பவுமே ஒரு சோதனை வந்த உடனே என் ஜெயம் ஜீவிக்கிறார், எனக்கு இது நடக்காது, இது வராது, இது செய்யாது, இயேசு நாமத்துல நான் ஜெயம் எடுக்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி நம்ம பாசிட்டிவ் கன்ஃபெஷன் பண்ணதான் யார் வெட்கப்படுவா, சாத்தான் வெட்கப்படுவா. ஆகவே தயவு செய்து பிரேயர் குறிப்புக்காக சொல்றது தப்பு கிடையாது. சிஸ்டர் பையன் இப்படி இருக்கான், ப்ரே பண்ணுங்க, நல்லது. ஆனா அதை போய் 10 பேருக்கு நான் ஜோம் பண்ணுவேன், நான் ஊழியம் செய்வேன், எனக்கு இப்படி வந்துட்டு சொல்லாதீங்க. அப்ப நம்ம அந்த இடத்துல யாரை பிரபலண்டா பண்றோம், சாத்தான பிரபலண்டா பண்றோம். சொல்லாதீங்க. பிரேயர் குறிப்புக்கு பர்சனலா நீங்க அவங்க கிட்ட என்ன செய்யலாம், சொல்லலாம். மற்றபடி ஹalleluya, மற்றபடி நீங்க யார்கிட்ட என்ன செய்யாதீங்க, நான் ஜெபம் பண்ண போனேன் அதனால எனக்கு இப்படி சொல்லாதீங்க. அப்ப அவனை பார்த்து நம்முடைய ஆண்டவர் பெரியவர், நம்ம ஆண்டவரை பார்த்து அவன் பெருசா? அப்படிதானே? கிடையவே கிடையாது. அதனால தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. பிரேயர் குறிப்புக்காக சொல்லுங்க, மற்றபடி நீங்க எதிர்த்து நில்லுங்க, ஜெபிங்க. ஆண்டவர் அடுத்த கட்ட ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போக போகிறார். ஹalleluya, எந்த சந்தேகமுமே கிடையாது.
சொல்லுகிறது, ஆவியான தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தவான்களுக்கு அறிவிக்காமல் எதையுமே என்ன செய்ய மாட்டார், செய்ய மாட்டார். ஹல்லேலூயாவே. சின்ன சின்ன காரியங்களை அநேகருக்கு வயசானவங்களுக்குலாம் காண்பித்து ஏதோ உங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லும்போது நம்ம சபையா உபவாசித்து ஜெபிக்கும் போது நாம் மாத்திரமல்ல, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், நம்முடைய சொந்த பந்தங்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் 2005 எங்களுக்கு வந்துச்சு. அப்பவும் நாங்கள் ஒரு பாஸ்டிங் பிரேக் அனௌன்ஸ் பண்ணோம், பாஸ்டிங் பிரேக் பண்ணணும். அது எங்கே போச்சுன்னே தெரியல. 2ஆம் தேதி நமக்கு சனிக்கிழமை 7லிருந்து 9:30 மணி வரைக்கும், 9:30 தானமா, 7 to 9:30, 7லிருந்து 9:30 வரைக்கும் நமக்கு நீங்க காலையில சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிடாம நீங்க கலந்து கொள்ளலாம். இல்லை நீங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு மத்தியானம் இல்லாமல் வரலாம். இல்லை முடிஞ்சிச்சுன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு மத்தியானம் சாப்பிடாம நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்க, கலந்து கொள்ளுங்க. தயவு செய்து ஒருவேளை உணவை ஆண்டவருக்காக நீங்க அதை உப்பு கொடுத்து நீங்க உபவாசத்தோடு வரும்போது ஆண்டவர் அதை கனம். ஏன்னா யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறது, கொடிதான காலங்கள் வரும்போது சபைக்கு உபவாசத்தை கூறு. பெரியோர் சிறியோர் வாலிபர்கள் எல்லாரும் உபவாசித்து ஜெபிக்கும் போது அந்த தீங்குகளிலிருந்து நான் என்ன செய்வேன், அவர்களை பாதுகாப்பேன். ஆகவே நம்ம வசனத்துக்கு படிதான் நம்ம அதை செய்கிறோம். கலந்து கொள்ளுங்க. பாஸ்டர் நம்ம கூட இருப்பாங்க. நம்மளோட உபவாசத்தில் அவங்க நடத்தி நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஹோலி கம்யூனியன் இருக்கு. பாஸ்டர் மார்க் நம்மளோடு கூட இருப்பார்கள். நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. இப்பொழுது ஒரு சின்ன சாட்சி. கெல்வின் போன வருடம் அவனுக்கு ஒரு ஊழியத்தை நான் அவன்கிட்ட கொடுத்தேன். இந்த ரெக்கார்ட் பண்ற ஊழியத்தை நான் பிள்ளைகிட்ட கொடுத்தேன். இன்னைக்கு 1 வருடம் ஆகுது. அவன் கரெக்டா செய்துட்டு வரான். ஆனா அவன் சந்திச்ச போராட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது. அந்த பிள்ளைக்கு அந்த ஊழியத்தை கொடுத்ததுனால அதை வச்சே சாத்தாவன் கூட போராடணும். வீட்டுல போராட்டம், பெற்றோர் கூட பிள்ளைக்கு போராட்டம். இப்ப எனக்கு என்னன்னா, எதை அவன் நமக்கு அடிச்சு நம்மளை கீழே தள்ளன்னு நினைக்கிறாளோ அதுலதான் ஆண்டவர் நம்மை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இந்த போனுக்கு கூட ஒரு பெரிய சரித்திரம் உண்டு. ஆனா பிள்ளைகிட்ட நான் அதை கொடுத்த போதும் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் கொஞ்சம் கிடையாது. ஆனா அவன் தாய் தகப்பன் எனக்கு ஜெப குரூப்ல இருக்க சிலருக்கு அவன் கடந்து போன பாதை தெரியும். பாப்பாங்க நீங்க முன்னாடி இன்னைக்கு நாங்கள் அதிகாலையில் எழுதி ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் பிள்ளை நீ கனம் பண்ணு. ஹல்லேலூயா. சண்டே கிளாஸ் பிள்ளைக்கு போயிட்டாங்களோ பிள்ளைங்களை வச்சு அதை நான் செய்யணும்னு நினைச்சேன். வருகிற தலைமுறைக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். உண்மையில ரொம்ப ஃபேஸ் பண்ணோம். அவ்வளோ போராட்டம். தாய் தகப்பனும் ஃபேஸ், இதுலதான் போராட்டம். வேற எதுலையும் போராட்டம் கிடையாது. பிள்ளைக்கு இதுலதான் போராட்டம். ஆனா தாய் விட்ட கண்ணீர், தகப்பனுடைய ஜெபம், தாய் மாதாகிய நான் பிள்ளைகளுக்காக ஜெபித்த ஜெபம் அதை ஓவர் கம் பண்ணிட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை ஓவர் கம் பண்றதுக்கு பரிசுத்த ஆவியானவர் கிருபை கொடுத்தார். அவங்க அம்மா சாட்சிஸ்னா நிறைய சொல்லுவாங்க அவனை பத்தி. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு பிள்ளைக்கு ஜெயிக்க பலன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அவனை உற்சாகப்படுத்தும்படி ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் நீங்க வச்சு திறந்து பார்க்க கூடாது. இது நீ திறந்து பார்க்கறது சில கண்டிஷன் இருக்கு. இதை திறந்து பார்க்காம நீ உனக்கு ஒரு பெட்ரூம் இருக்குதானே, அந்த பெட்ரூம்ல போய் பெட்ல இதை வச்சுட்டு முட்டி போட்டு, ஏசப்பா இந்த ஊழியத்தை நீங்க எனக்கு உண்மையா செய்யறதுக்கு பலன் கொடுத்தீங்க, நன்றி. தொடர்ந்து செய்ய எனக்கு பலனும் நானும் தாங்க ஜோம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அம்மா அப்பா முன்னாடி வச்சு திறந்து இதுல இருக்கிறது நீ எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படி அம்மா அப்பா கைட் பண்ணுவாங்க. அதன்படி நீ உபயோகப்படுத்தணும். இதுக்குள்ள ஒரு ஆளை வச்சிருக்கேன். அந்த ஆளை நண்பனா வச்சுக்க, நபரா வச்சுக்க. ஓகேவா? சபையாய் சேர்ந்து நம்ம ஆசீர்வதித்து ஜெபிப்போம். கட்டளை நீட்டி கொள்ளுங்க. அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான பிள்ளையுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. சத்துரு பிள்ளை அழிக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு பாவியமாக எங்களுடைய ஜெபத்தை கேட்டு அதுல ஜெயத்தை கொடுத்தீங்களேப்பா. தாயை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளையாய், தகப்பனை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளையாய் மாற்றியே உங்களுக்கு ஸ்தோத்திரம். அப்பா அவருடைய பரிசுத்த சன்னிதானத்துல பிள்ளையை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அதுவரை உங்களுக்கு ஸ்தோத்திரம். வீட்டுக்கும் சபைக்கும் தேசத்துக்கும் உலகத்துக்கும் நமக்கு சாட்சியாக இருக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அப்பா ஆசீர்வாதம் பிள்ளைகள் தங்குவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வருகிற தலைமுறைக்கு நாம் இப்படி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். அந்த ஊழியம் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது வருகிற அந்த சோதனையில பாடல பெற்றோர்கள் சபையார் நாம் கண்டு வந்து பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வேளையில் நாம் செய்திக்கு நேராக கடந்து போகலாம். இன்றைய நாளில் நமக்கு செய்தியின் தலைப்பு எலோகி. ஹல்லேலூயா. ஒரு சிறு பாடலை பாடி ஆத்மா சர்வத்தை ஆண்டுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து செய்திக்கு நேராக கடந்து போவோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை
இதோடு கூட ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம். கண்கள் திறந்திருப்பதாக, காதுகள் கேட்டிருப்பதாக, இந்த வேதத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்ளும்படிக்கு இந்த கண்களையும் காதுகளையும் திறந்திரணும். அடியாரின் இரத்த கோட்டையுள்ள சிறைக்கு பின்பதாக ஒப்புக் கொடுக்கிறேன். மறைத்துக் கொள்ளும். எங்களுடைய ஆவி ஆத்மா சர்வத்துக்கு தேவையான நன்மைகளை ஆசீர்வாதங்களை தந்து எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. எலோஹிம் என்று சொன்னால் சிருஷ்டிப்பின் தேவன் என்று அர்த்தம். எலோஹிம் என்ன? சிருஷ்டிப்பின் தேவன் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த வேத புத்தகத்திலே பல விதமான நாமங்களிலே இந்த பரிசுத்தவான்களுக்கு அவர் வெளிப்பட்டிருக்கிறார். எப்படி வெளிப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், தேவ மனிதர்களுக்கு தன்னை பல்வேறு நாமங்கள் மூலம் வெளிப்படுத்தினார். ஒவ்வொரு நாமமும் அவருடைய சுவாபம், சக்தி, செயல்கள், உறவு ஆகியவற்றை காட்டுகிறதாக இருக்கிறது. இப்ப எனக்கு உறவுல ஆண்டவருடைய ஒரு உதவி வேணும் அல்லது ஒரு விடுதலை வேணும்னு சொன்னா, அந்த உறவின் வழியாக ஒரு நாமத்தில் இருந்து ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டு அவர் என்ன செய்கிறார் இருக்கிறார்? ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எனக்கு சோகம் மாறணும். என்னோட சோகம் சரியே கிடையாது. நமக்கே தெரியும், என்ன நான் போய் இப்படி இருக்கனே அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்ப நம்முடைய சோகங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால், இந்த சோகத்துக்கு அவர் ஒரு விதத்திலே நம்மளோடு கூட செயல்பட்டு அவர் ஒரு நாமத்தை பெறுகிறவராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். பழைய பாட்டிலே அநேக பெயர்கள் இருக்கு. ஆனா சில பெயர்களை மட்டும் நான் பார்த்துவிடலாம். பாருங்க, யெகோவா ஈரே என்று சொன்னால் தேவன் பார்த்து கொள்வார் என்ற அர்த்தம். இந்த கதை நமக்கு நன்றாக தெரியும். ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையாகிய ஈசாக்கை பலிக்கு ஒப்பு கொடுக்கும் போது அங்கே என்ன பண்ணப்படுகிறது? ஒரு ஆட்டுக்குட்டி ஈசாக்குக்கு பதிலாக ஆபிரகாமுக்கு காண்பிக்கப்படும் போது ஆபிரகாம் சொல்லுகிறார், நீர் யெகோவா ஈரே, என் தேவைகளை நீர் என்ன செய்கிறீர்? பார்த்து கொள்ளுகிறீர் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அடுத்தது நான் பார்க்கும்போது யெகோவா ராஃபா, சுகமாக்குகிற தேவன். இந்த சுகமாக்குகிற தேவன் என்பதை யாத்திராகமம் புத்தகம் 15:26 நான் பார்க்க முடியாத கதை என்ன? மாராவே தண்ணீர் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தை கடந்து கானானுக்கு வருகிற நேரத்திலே அந்த தண்ணீர் என்னதாக இருந்தது? கசப்பாக இருந்தது. அப்ப அந்த தண்ணீரிலே ஒரு சுகம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த மரத்தை வெட்டி அந்த கிளையை போட சொல்லும்போது தண்ணீர் மதுரமாய் மாறிட்டு அந்த இடத்துல இஸ்ரவேலுக்கு ஆண்டவருக்கு யெகோவா ராஃபா என்று பெயரிடுகிறார். இந்த யெகோவா ராஃபா என்பது தண்ணீர் மதுரமாய் மாறினதுக்கு மட்டுமல்ல, இந்த சர்வத்திலே காணப்படுகிற வியாதிகளுக்கு அவர் யெகோவா ராஃபாவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது சின்ன வியாதி, பெரிய வியாதி, கிட்னி ப்ராப்ளம் ஒண்ணு கிடையாது. எல்லா வியாதியுமே ஆண்டவருக்கு முன்பதாக அது யெகோவா ராஃபாவாய் நமக்கு சுகமாக்கப்படும். ஹல்லேலூயா. அடுத்தது நான் பார்க்கும்போது யெகோவா நிசி. இஸ்ரவேல் ஜனங்கள் தன் எதிரிகளோடு அவர்கள் யுத்தம் பண்ண போகும்போது ஒரு வெற்றியின் தேவனாய், வெற்றி கொடியாய் ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. அடுத்தது நான் பார்க்கிற கதைகள் எல்லாம் நமக்கு தெரியும். ஆகவே நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். யெகோவா ஷாலோம் என்று சொல்லும்போது சமாதான கர்த்தர். கிதியோன் அந்த ஜனங்களை மீதியானியர்களை முறியடிப்பதற்கு ஆண்டவர் அழைக்கும் போது அவனுடைய இருதயத்திலே ஒரு சமாதானம் கிடையாது. அவன் கலங்கிறவனாக இருந்தான். எப்படி நான் ஒருத்தனாய் போய் இவர்களெல்லாம் நான் ஜெயிக்க முடியும் என்று சொல்லும் போது ஆண்டவர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்த போது அங்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்துக்கு அவன் யெகோவா ஷாலோம் என்று பெயரிடுகிறான். ஹல்லேலூயா. சமாதான கர்த்தராய் இருந்து எனக்கு ஜெயத்தை கொடுத்தார் என்று சொல்லி கிதியோன் அந்த இடத்திலே அந்த பெயரை இடுகிறார். யெகோவா ரோகி, தாவீது ராஜா இல்லையா, நல்ல ஒரு மேய்ப்பனாய் ஆண்டவர் அவருக்கு இருந்தார் என்று பார்க்கிறோம். எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆபிரகாம் லோத்து பிரிந்து போன பிறகு லோத்துவை பகைவர்கள் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். 4 ராஜாக்கள் வந்து லோத்துவை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். ஆபிரகாம் ஒருவனாய் சில வேலையாட்களை கொண்டு போய் அவனை மீட்டெடுத்து கொண்டு வந்தார். அப்பொழுது ஆண்டவரிடத்திலே சொல்கிறார், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் அவனுக்கு காண்பித்தார். எலோஹிம் தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். ரொம்ப விலாதியா நம்ம சிந்திச்சு இந்த எலோஹிம் என்கிற பெயர்ல என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது என்று சொல்லி அதை நாம் இன்னைக்கு சுதந்திரித்துக் கொண்டு போகிறோம். எலோஹிம் என்று சொன்னால் தேவன் சிருஷ்டி கர்த்தா. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்க முடியும். இவைகள் எல்லாம் பழைய பாட்டிலே ஒருவேளை சொல்லப்பட்டிருந்தாலும் புதிய பாட்டிலே தேவன் என்ன நாமத்திலே நம்முடைய மத்தியிலே வெளிப்படுகிறார் என்று சொல்லி நான் பார்த்துவிட்டு
இந்த சிருஷ்டி கர்த்தாவிலே என்ன மகத்துவம் இருக்கிறது, என்ன ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தந்து ஆசீர்வதிக்க போகிறார் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். புதிய பாட்டிலே நாம் பார்க்கும்போது இயேசு என்கிற ஒரு நாமத்திலே அவர் இந்த உலகத்துக்கு வெளிப்பட்டார். அதன் அர்த்தம் என்ன? ரட்சகர். ஹalleluya. வேதம் சொல்கிறது அவருக்கு இயேசு என்று பெயரிடுங்கள், உலகத்தின் பாவத்தை நீக்கி அவர் ரட்சிக்கிறவர். ஹalleluya. அடுத்து நாம் பார்க்கும்போது இம்மானுவேல். ஹalleluya. லூக்கா சுவிசேஷத்திலே, மத்தேயு சுவிசேஷத்திலே 1:23 சொல்கிறார் இம்மானுவேல், அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். ஹalleluya. அந்த நாமத்தின் நிமித்தம் அவர் நமக்கு வெளிப்படுகிறார். பாவத்தில் இருந்து நம்மை ரட்சிப்பதற்காக அவர் ரட்சிப்பின் தேவனாய் இயேசுவாய் அவருடைய நாமம் நமக்கு அறியப்பட்டது. ஹalleluya. அதுக்கு நமக்கு பாடுகள், கஷ்டங்கள், ஒரு துன்பங்கள் வரும்போது இம்மானுவேலாய் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை காப்பாற்றுகிறார். ஹalleluya. அடுத்து நிறைய பேர்களுக்கு நான் சிலதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எக்ஸாம்பிளுக்காக. நல்ல மேய்ப்பன், காக்கும் தேவன். ஹalleluya. நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். ஹalleluya. சபைக்காக நான் நிற்பேன், லாபமோ நஷ்டமோ என் சபைக்காக நான் நிற்பேன், என் ஆண்டவருக்காக நிற்பேன். ஹalleluya. ஆண்டவர் நமக்காக நல்ல மேய்ப்பனாய் நின்று வருகிற எல்லா சிங்கங்களுக்கும் கரடிகளுக்கும் நம்மை விடுவித்து காக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹalleluya. அது மாத்திரமல்ல, உலகத்தின் ஒளி. ஹalleluya. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஜீவ ஒளியாய் அவர் இந்த உலகத்திலே வந்தார். ஹalleluya. ஒரு மனுஷனுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுத்துடலாம், ஒருவேளை துணி வாங்கி கொடுத்துடலாம். அந்த மனுஷனுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியுமா? மனமாற்றத்தை கொடுக்க முடியுமா? அது நம்மளால கொடுக்க முடியாது. ஹalleluya. பெத்த பிள்ளைக்கே கொடுக்க முடியல, பெத்த பிள்ளைக்கே கொடுக்க முடியல. 1000 இருந்தாலும் எழுதி மாட்டேங்க, கேட்க மாட்டேங்க. அப்ப அந்த ஜீவ ஒளியை யார் கொடுக்கிறா? இயேசு கொடுக்கிறார். ஹalleluya. ஹalleluya. அடுத்தாக அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். ஹalleluya. பாருங்க, இப்ப எங்க ஃபேமிலி எடுத்துக்கிட்டா, என்னோட ஹஸ்பண்ட் எடுத்துக்கிட்டா, எனக்கு அவர் கணவராக வெளிப்படுகிறார். அதுக்குன்னு அவருடைய குணாதிசயங்கள், அவர் என்னை காக்கிறது, என்னை போஷிக்கிறது, அது ஒரு வித்தியாசம் இல்லையா? ஆனா அவர் ஒரே பர்சன் தான். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனாக இருக்கிறார். அப்ப அவங்களுக்கு அவர் ஒரு விதத்திலே பாதுகாக்கிறார், போஷிக்கிறார், தேவைகளை சந்திக்கிறார். வேலை இடத்துல போனா காலேஜ்ல அவங்க யாரு? ப்ரொஃபசர். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் மனைவிக்கு காட்டுற கருணையோ அன்போ இறக்கத்தையோ என்ன செய்ய முடியாது? காட்ட முடியாது. பிள்ளைகிட்ட காட்டுறது ஸ்டூடெண்ட்ஸ் காட்ட முடியாது இல்லையா? அங்கே அவருடைய ரூபம், சுவாபங்கள், உறவுகள் என்ன செய்கிறது? வேறுபடுகிறது. தேவனாகிய கர்த்தர் அப்படித்தான் நம்முடைய தகுதிக்கு தக்கபடி நாம் புரிந்து கொள்ளும்படி அவர் சில நாமங்களின் வழியாய் நம்மோடு கூட இடைப்பட்டு நம்மை பாதுகாத்து அவர் போஷித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. பாருங்க, இந்த எலோகி என்று சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் ஆதியாகமத்திலே 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் பார்க்கிறேன். இந்த தமிழ் பைபிள் வந்து சில நேரங்கள்ல கொஞ்சம் இந்த டிரான்ஸ்லேஷன் அங்கங்க அப்படி இருக்கு. நீங்க எப்பவுமே வேதம் சொல்லுகிறது பூர்வ பாதை எது என்று கேட்டு விசாரித்து அதன் வழியில என்ன செய்ய நடவுங்க. இதுல ஒரு வசனமும் என்ன இல்லாம இருக்க போகாது, ஜோடி இல்லாமல் இருக்காது. ஆகவே ஒரு வசனத்துக்கு இணையான வசனங்கள் சில டிரான்ஸ்லேஷன்களை பார்த்து ஆராய்ந்து தெரிந்து கொள்ளுகிறது நல்லது. பாருங்க, இந்த ஒரு 7 என்பது வேதத்திலே ஒரு பரிபூர்ணத்தை குறிக்கிற ஒரு நம்பராக அங்கே இருக்கிறது. அந்த ஹீப்ரு பைபிளை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த ஆதியிலே தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார் என்கிறதான அந்த ஒரே வசனம் 7 வார்த்தைகளாக அங்கே கொடுக்கப்படுகிறது. ஹalleluya. நம்ம வந்து பைபிள் வந்து இப்படி படிப்போம், எப்படி லெஃப்ட்ல இருந்து ரைட்ல படிச்சுட்டு போவோம். ஆனா இஸ்ரவேலர்கள் வந்து ரைட்ல இருந்து எங்க படிச்சுட்டு வருவாங்க? லெஃப்ட்ல படிச்சுட்டு வருவாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? நம்ம இங்க இப்படி வாசிச்சுட்டு போவோம், ஆனா அவங்க அங்க அப்படி வாசிச்சுட்டு வருவாங்க. ஓகே, அந்த மேல அந்த ஹீப்ரு அந்த டிரான்ஸ்லேஷன் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் பாருங்க. பெரேஷித் பாரா எலோஹிம் அஷமாயிம் வேயே ஹஹாரெக்ஸ் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை 7 வார்த்தைகள் நமக்கு 4 வார்த்தைகளாகவா 5 வார்த்தைகளாக ஆதியிலே தேவன் அப்ப தேவன் என்கிற வார்த்தை எலோஹிம் என்று ஹீப்ருவிலே சொல்லப்படுகிறது. அந்த எலோஹிம் என்பதுடைய அர்த்தம் என்ன நான் சொன்னேன்? அவர் சிருஷ்டிப்பின் தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அவர் சிருஷ்டிப்பின் தேவனாய் இருந்து
பாருங்க, ஆதியிலே தேவன் வேறு சொல்லுகிறது, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை சிருஷ்டிப்போமாக. புரியுதா சொல்றது? கொஞ்சம் கவனமா கவனிங்க. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை சிருஷ்டிப்போம். அப்போ ஆதியிலே தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கும் போது ஒளியின் வடிவமாக தான் அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நான் புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை நீங்க கேட்பீங்க, எப்படி சிஸ்டர் நீங்க சொல்றீங்க? இந்த படத்துல பாருங்க, அவங்க எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? ஒளியின் வடிவமாக இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 104:12 சொல்லுகிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர், மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறேன், ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல விரித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப அநாதி தேவன் எதை வஸ்திரமாக தரித்திருக்கிறார்? ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறார். அப்ப தமது சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஆணையும் பெண்ணையும் தேவன் ஒளியின் வடிவமாக உருவாக்கி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சும்மா சாத்தான் பார்த்து ரசிக்கிறதுக்கெல்லாம் ஊற்றி போட்டுக்கெல்லாம் ஆண்டவர் சிந்தி உருவாக்கல. நியூ டெஸ்டமென்ட்ல நம்ம வாசிக்கும் போது மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டி தேவ தூதர்களிலும் சற்று சிறியவன் ஆக்கினீர் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. மகிமையாய் ஆண்டவர் மனுக்குலத்தை சிருஷ்டித்தார், உங்களையும் என்னை சிருஷ்டித்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். பாருங்க, யோபு 36:32 சொல்லுகிறது, அவர் மின்னலின் ஒளியை தமது கைக்குள்ளே மூடி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 1 யோவான் 1 என்று சொல்லுகிறது, தேவன் ஒளியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 1 என்று சொல்லுகிறது, அவர் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவர் அந்த ஒளி இயேசுவே. ஹல்லேலூயா. சங்கீதம் 4:6 சொல்லுகிறது, எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிற அநேகர், கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும். ஹல்லேலூயா. மகிமையினாலும் கனத்தினாலும் ஒரு பிரகாசமான ஒரு உருவமாய் ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் எலோகிம் தேவன் எப்படி நம்முடைய வாழ்க்கையை செயல்படுகிறது? ஆதியாகமம் 1:1 சொல்கிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இந்த வேத புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆதி என்று தொடங்கின தேவன் வெளிப்படுத்தல் 22:13 சொல்கிறார், நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன், ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன், முதலும் முடிவுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி என்று சொன்னார், தாயின் வயிற்றில் கரு உருவாகும் போதே ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையின் ஆதியாய் யார் இருக்கிறார்? எலோகிம் இருக்கிறார். இந்த வாழ்க்கையின் முடிவாய் யார் இருக்க போகிறார்? எலோகிம் இருக்க போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்கள் செத்து போயிருக்கிறதோ, சரீரம் செத்து போயிருக்கிறதோ, பினான்சியலி செத்து போயிருக்கிறீங்களோ, என்ன ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் ஏங்கி இது எனக்கு இனி நடக்காது, இது நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை, என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை, என்ன நடக்க போகிறது சொல்லி நான் நினைப்போம் என்று சொன்னார், இன்றைக்கு ஆண்டவர் எல்லோருமாய் சிருஷ்டிப்பின் தேவனாய் நமக்குள்ளே வந்து செத்து போயிருக்கிற ஒவ்வொன்றையும் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. புது சிருஷ்டியாய் மாற்றப் போகிறார். கரங்க வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாவற்றையும் ஆண்டவர் புதிதாய் சிருஷ்டிக்க போகிறார். எந்தெந்த வருஷத்தின் வெளிச்சங்களை நீங்கள் இழந்தீர்களோ, எந்தெந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்தீர்களோ, அதை தந்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. பட்சித்த வருஷத்தின் விளைச்சலை இரட்டிப்பாய் திரும்பவுக்கு தந்திடுவார். பட்சித்த வருஷத்தின் விளைச்சலை இரட்டிப்பாய் திரும்பவுக்கு தந்திடுவார். பழனத்தை பயிர்நிலமாய் மாற்றுவார். பழனத்தை பயிர்நிலமாய் மாற்றுவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியையும் தந்திடுவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியையும் தந்திடுவார். புதிய காரியம் செய்வேன் என்றாரே, அது இப்பொழுதே தோன்றும் என்றாரே. புதிய காரியம் செய்வேன் என்றாரே, அது இப்பொழுதே தோன்றும் என்றாரே. வண்ணாந்திரம் வயல்வெளியாகும், அவாந்திர வெளியில ஆறும். வண்ணாந்திரம் வயல்வெளியாகும், அவாந்திர வெளியில ஆறும். உண்டாக்குவேன் என்று சொன்னாரே, உண்டாக்குவேன் என்று சொன்னாரே. புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா.
அதை இரட்டிப்பாய் ஆண்டவர் தரப்போற. கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்வோமா? கரங்களை உயர்த்தி ஆண்டவரே பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுங்க. எதெல்லாம் பாழாய் போய் கிடக்குதோ, எதெல்லாம் செத்து போய் கிடக்குதோ, சரீர ஒருவேளை சுகம் செத்து போய் இருக்கலாம், பினான்சியல் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் செத்து போய் இருக்கலாம், எதிர்பார்த்த எத்தனையோ காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம், பிள்ளைகளுடைய திருமண காரியம், பிள்ளைகளுடைய வேலை காரியங்கள் ஏகாந்திரம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காமல் இருக்குமானால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார், பாழாய் கிடக்கிற அதை நான் 100 மடங்கு பலன் கொடுக்கிற பயிர் நிலமாய் மாற்றப் போகிறேன். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தந்து நம்மை உற்சாகப்படுத்த போகிறார். ஏன்னு சொன்னால் அவர் சிருஷ்டிப்பின் தேவனாய் எலோஹிமாய் நம்முடைய வாழ்க்கையை செயல்பட போகிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நான் பார்க்கும் பொழுது, ஆமா அதை நான் முடிச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்க, அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியுமாய் இருக்கிற இந்த சிருஷ்டிப்பின் தேவன் எப்படி நம்மை ஆசீர்வதிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 115:15 சொல்லுகிறது, வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த என்று சொல்லுகிற வார்த்தை ஒரு நிமிஷம் தியானிக்க போறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வானத்தை குறித்து நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொன்னா நமக்கு மேகம் மட்டும்தான் தெரியுது. நீங்க ஃப்ளைட்ல போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ ஒண்டர்ஃபுல்லா அழகா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அது ஒன்று. ரெண்டாவது, இந்த பால்வெளி மண்டலம் மனுஷன் ஆண்டவர் சிருஷ்டித்த மனுஷன் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கிற டேட்டாஸ் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அது விவரிக்க நமக்கு நேரம் இருக்காது. சர்ச் பண்ணி பாருங்க, மில்க் வே அப்படின்னு சொல்லி நீங்க போட்டு சர்ச் பண்ணி பாருங்க. அவ்வளோ ஒண்டர்ஃபுல்லா இருக்கு, அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு, கிரகிக்க முடியாத ஒரு காரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்களை சிருஷ்டித்த தேவன் நம்ம என்ன செய்ய போகிறார்? ஆசீர்வதிக்க போகிறார். அப்ப ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஹல்லேலூயா. இட்ஸ் a greatest blessing. abundant. நீங்க அதை எப்படி எடுத்துக்கிடுவீங்கங்கிறதுதான் இன்னைக்கு உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வரவு. வேதம் சொல்லுகிறது, வசனத்தை கேட்டார்கள், ஆனா எல்லாரும் அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்யல? பெற்றுக்கொள்ளல. ஹல்லேலூயா. ஓகே, அந்த ஆசீர்வாதத்தை நாம் இன்றைக்கு எப்படி எடுத்துக்கொள்ள போகிறோம் என்பதை தான் உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. அப்ப அவ்வளவு ஆச்சரியமா அடுத்த வாரம் தயவு செய்து மெசேஜ் முடிகிற வரைக்கும் பிள்ளைங்களை வச்சு என்ன மேனேஜ் பண்ணுங்க. அதான் நம்மளோட ரூல்ஸ், சண்டே கிளாஸ் ரூல்ஸ். சண்டே கிளாஸ் லீடர் யாருமா? டீச்சர். கொஞ்சம் கவனிங்க, பிள்ளைகளை சர்வீஸ் முடிகிற வரைக்கும் உள்ள விடக்கூடாது. அடுத்த வாரத்திலிருந்து கவனிச்சுக்கோங்க. இல்லை நீங்க அனுப்பாதீங்க, பிள்ளைங்க முதல்ல இருந்தே கவனமா பெற்றோர் பார்த்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா. சரி பாருங்க, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அப்ப இப்பதான் சொன்னேன், இந்த வானத்துடைய மகத்துவம் என்ன, இந்த பூமியுடைய மகத்துவம் என்ன என்று சொல்லி மனுஷ மூளையால நம்ம கிரகிக்க முடியாத ஒரு தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. என்ன ஆசீர்வாதமா இருக்கட்டும், ஆவிக்குரிய ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, சரீரத்துக்குரிய ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, பரலோகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, இன்றைக்கு நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு போக போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, கர்த்தரின் நாமம் பலமான பலத்த கோட்டை, நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க காலையில எழும்பும் போது உங்களுடைய கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே உங்களுடைய நாமம் பலத்த துருகம், நானும் என்னுடைய குடும்பம் அதற்குள்ளே ஓடி அடைக்கலம் புகுந்து கொள்கிறோம் என்று சொல்லும் போது அவருடைய நாமம் உங்களை பாதுகாக்கிறது, பிள்ளைகளை பாதுகாக்கிறது, பேர பிள்ளைகளை பாதுகாக்கிறது. யார் யாரெல்லாம் நீங்க அன்பு பாராட்டுகிறீங்களோ அவர்கள் அத்தனை பேரையும் அந்த நாமம் பாதுகாக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. வாக்குத்த வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து வலிப்பதாக. அடுத்தாக சொல்லி, நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். எந்த நாமத்தை? வானத்தையும் பூமி படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தின் நாமத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது, அந்த மகத்துவத்தை சிந்தித்து தியானித்து அவரை நாம் ஆராதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் நம்ம மேல் வந்து வலித்து நம்ம உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்க போகிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நான் பார்க்கும்போது பாருங்க, புதிய பாட்டின் காலத்திலே வரும்போது வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 2:9-11 வரைக்கும், ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார், இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின்
முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிசாசு கிட்ட போயிட்டு நான் ஜோதி வந்திருக்கேன்னு சொன்னா அது என்ன செய்யும்? நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லும், எதிர்த்து பேசும், அடங்காட்டாரித்தனப்படும். இயேசுவின் நாமத்தை சொல்லுவோமானால் அது என்ன செய்யும்? அந்த காலிங்கே அடைந்து இருக்கும். அதைதான் பவுல் சொல்லுகிறார், வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாருடைய முழங்கால்களும் முடங்கும் அகற்றுள்ள நாமத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த நாமத்தினாலேயே நாம் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டு போகிறோம். 1 தீமோத்தேயு 6:15 சொல்கிறதே, அந்த பிரசன்னமாகவே தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்றால் அர்த்தம் என்ன? வானனாலும் பூமியினாலும் எல்லாவற்றுக்கும் ஏக சக்கராதிபதியாய் இருந்து ஆளுகை செய்கிற ஒரே வல்லமையுள்ள தெய்வமாகிய எலோகிமை நாம் ஆராதித்து அவரிடத்திலிருந்து நாம் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டு போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுறார் பாருங்க, அவர் ஏக சக்கராதிபதி, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷனில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் ஆசீர்வாதங்களை. உடைய கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, ஆனாலும் ஆவியானவர் அதை தோன்ற பண்ணி நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, எல்லாரும் ஒன்று செய்ய போகிறோம். worship team மேல வாங்கம்மா. எல்லாரும் பைபிளை திறந்து 1 தீமோத்தேயு 6:15-16 சத்தமாக வாசிக்க போகிறோம். எல்லாரும் எழும்பி நின்று 1 தீமோத்தேயு 6:15-16 வசனங்களை நாம் வாசித்து ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரித்துக் கொண்டு வீட்டுக்கு போகிறோம். ஹல்லேலூயா. யெகோவா எலோகிமாகிய தேவன், சிருஷ்டிப்பின் கர்த்தர், நம்முடைய வாழ்க்கையிலே பாழாய் போயிருக்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து அவைகளை இரட்டிப்பாய் தந்து நம்மை ஆசீர்வதித்து அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்கள் 1 தீமோத்தேயு 6:15-16 வசனங்கள். ஹல்லேலூயா. அது வாசிக்கிறீங்களோ? மேல போறீங்களா? ஓகே ஓகே ஓகே. எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க, எடுத்து வாசி. எல்லாரும் சத்தமா ஒன்றாக சபையாய் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். 1 தீமோத்தேயு 6:15-16 வசனங்கள். ரெடியா இருக்கீங்களா? ஓகே, சேர்ந்து வாசிப்போம். அந்த பரிசுத்தமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷனில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, சாவாமை உள்ளவர், ஒருவரும் காணக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன், சிருஷ்டிப்பின் கர்த்தாவாய் எலோகிமாய் இந்த வாழ்க்கையை வந்து எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி இந்த பாடலை பாடி நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம்.
ஆசீர்வதித்து அனுப்புவீராக. இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல் அழைக்கிற தெய்வம், எங்களை ஆசீர்வதித்து அனுப்பி பூமி சிருஷ்டித்த தேவன், எங்களை ஆசீர்வதித்து அனுப்புவீராக. அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறவர், எங்களை ஆசீர்வதித்து அனுப்புவீராக. இருக்கிறவராகவே இருக்கிறவர்களை ஆசீர்வதித்து அனுப்புவீராக. சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்களை ஆசீர்வதித்து அனுப்புவீராக. யெகோவா ராஃபா எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவே எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். இம்மானுவேல் எங்களோடு வாழும் ஆண்டவரே. எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஜீவவழியாய் எங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வீட்டுக்கும் சபைக்கும் தேசத்துக்கும் உலகத்துக்கும் எங்களுக்கு சாட்சிகளாய் வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அமர்ந்து கொள்வோம். இன்னைக்கு நமக்கு சபைக்கு வந்த ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வரவேற்று வாழ்த்துகிறோம். ஆமென். ஒரு கைதட்டல் வந்தது நல்லது. நாம் இப்பொழுது திரும்பி போகிறோம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு எண்ணத்தை சுமந்து கொண்டு போகிறோம். எதுக்கு சபைக்கு வரோம்? சும்மாவா? கடமைக்கா? இல்ல ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து போறோம் இல்லையா? என்னது சொல்லுங்க. இன்னைக்கு என்ன ஆசீர்வாதம்? வீட்டுக்கு போறோம்ல, அந்த வாரம் ஃபுல்லா இதை பிடிச்சிட்டு ஓடணும். எத்தனை நம்ம பிரசங்கம் எல்லாம் பண்றோம் ஏன்? என்னது சொல்லுங்க. நானும் சொல்லணும். சொல்லுங்க இல்லைன்னா விட மாட்டேன். சொல்லுங்க பிரதர், ஆரம்பிங்க. நல்லா போட்டு சூட்டெல்லாம் போட்டு வந்துருக்கீங்க. ஒரு கைத்தறி கொடுங்கய்யா. இருக்கணும் லீடர்னா இப்படிதான் இருக்கணும். இதை பாருங்க, கையெல்லாம் கட்டி அசைச்சு தந்திருக்காரு. கைத்தறி கொடுங்கய்யா. லீடர்னா இப்படிதான் இருக்கணும். மாடலா நம்ம பிரதர் தினகரன் பார்த்துருக்கீங்களா? பிரதர் தினகரன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேடையில் வந்து எப்படி இருப்பார் தெரியுமா? ஒட்டும் சுத்தம் போட்டு சொல்வாரு, ராஜாதி ராஜனை பிரசங்கிக்கிறனா எப்படி இருக்கணும்? என்னுடைய பெஸ்ட்ல இருக்கணும். பெஸ்ட் நீங்களும் அந்த மாதிரி தான். சர்ச்சைக்கு வந்தீங்கன்னா எப்படி வரணும்? பெஸ்ட். the best should be given to God. சும்மா நொச்சல் நோயமெல்லாம் வரக்கூடாது. the best should be given to God. ரைட்? நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன கொண்டு போறோம்? நீங்க சொல்லுங்க. நீங்க ஆரம்பிங்க. என்ன கொண்டு போறோம்? ஆசீர்வாதத்தை கொண்டு போறோம். என்ன ஆசீர்வாதம் அதான் வரணும். இன்னைக்கு என்ன ஆசீர்வாதம் நமக்கு? அப்படின்னா என்ன? சிருஷ்டிப்பின் கர்த்தர். சிருஷ்டிப்பின் கர்த்தரையே தூக்கி பாக்கெட்டுக்குள்ள போட்டு போறீங்க. இன்னைக்கு சிருஷ்டிப்பு, இந்த உலகத்தை படைச்ச தேவனால நம்ம பிரச்சனையை மாற்ற முடியாதா? ஒண்ணு கிடையாது. சும்மா நத்திங். சிஸ்டர் கவலையே படாதுங்க. 2.5 பவுன் செயின் அவருக்கு நத்திங். போனா போட்டுமியா. அதுக்காக மண்ணுக்காக மாணிக்கத்தை வெட்டிட மாட்டேன். இதுதான் மனசோர்ந்தே போவாங்க. ஷத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ என்ன சொன்னாங்க? இந்த சிங்கத்தின் சிங்கம் என்னமா சொல்லுங்க, ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு. அக்னி ஜுவாலையிலிருந்து தப்புவிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அதான் விசுவாசம். அதான் சொல்றான், தப்புவிக்காட்டா போனாலும் பிரச்சனை இல்லைங்கிறான். அது அவிசுவாசம் கிடையாது. தப்புவிக்காம போறது எதனுடைய அடையாளம்? தேவசித்தம். தேவசித்தத்தை நம்ம எதிர்க்க முடியாது. எனக்கு கால் முடிஞ்சதுன்னு சொன்னா தேவசித்தம். அதை நம்ம குஷி பண்ண முடியாது. அவர் ஏறு சிருஷ்டிப்பின் கர்த்தர். சிருஷ்டிப்பின் கர்த்தர் உன்னை களிமண்ணாவும் உருவாக்குவார். களிமண்ணை எடுத்து மேலே வைப்பார், கீழே வைப்பார், எப்படி வேணாலும் அவர் வைப்பார். நம்ம சும்மா அப்படியே அடங்கி போயிட்டே தான் இருக்கணும். ஏன்னு கொஸ்டின் பண்ண முடியாது. கவலையே படாதுங்க. சொல்லுங்க சாத்தாண்டே பாடா, அது திருப்பி கொடுக்க என் ஆண்டவரால் முடியும் விசுவாசம். தந்தாலும் சரி, கரெக்டாலும் சரி, ஓகே ஃபைன். இப்போ நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். வந்த மக்களுக்கு நன்றி. சிங்கர்ஸுக்கு குறிப்பாக நான் நன்றி சொல்றேன். நம்ம மக்கா உனக்கு நன்றி, லீடருக்கு நன்றி, பேக்கப் சிங்கர் வந்து சூப்பரா இருக்காரு, அவருக்கு நன்றி. அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடுறாங்க 2 பிள்ளைங்க, எழுதுங்கம்மா சூப்பரா ஆடுறீங்க, எழுதுங்கம்மா, கைத்தறி கொடுங்கய்யா. புதுசா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நான் பாராட்டுறேன். வந்து சர்ச்சில் வந்து ஒரு புது ஆள் உட்கார்ந்தா மன ரம்யமா இருக்கணும். அந்த சர்ச்சுக்கு போனா என்ன சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கா சிஸ்டர்? புதுசா வந்த மாதிரி எனக்கு தோணுது. வந்திருக்கீங்களா சபைக்கு? உங்களுக்கு கேட்கிறேன், வந்திருக்கீங்க. நான் உங்களுக்கு தான் பாக்குறேன். அப்படி யாராவது கூப்பிட்டு வந்தாங்கன்னா அப்போ ஒரு சந்தோஷம் இருக்கணும் சர்ச்சுக்குள்ள வந்தா. ஓகே, இந்த டான்ஸரை நான் பாராட்டுறேன், மனதார பாராட்டுறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அதுக்கப்புறம் கித்தாரிஸ்ட் ஐயா, இதுவா சூப்பர்யா, அருமையா போடுறீங்க கித்தாரிஸ்ட். அவர் கைத்தறி கொடுங்க, கைத்தறி கொடுங்க கித்தாரிஸ்ட். ஆமா, இன்னும் நிறைய இசைக்கருவிகள் இருந்து ஆண்டவர் நமக்கு கொண்டு வருவாராக. ஓகே, அந்த டாம்பர் நடிக்கிறவங்க, அதுக்கப்புறம் எல்லாருமே. ஓகே, அந்த தம்பி இந்த ஒரு ஸ்போர்ட் கூட்ஸோட எழுதுடா அப்படிதான் வரணும். போட்டு சூட்டு கூட அசத்துறான், அடிச்சா பாருங்க ட்ரம். சூப்பர் கண்ணா, சூப்பர் சூப்பர் சூப்பர். செய்தி கொடுத்த என்னுடைய மனைவியும் பாராட்டாம இருக்க கூடாது இல்லையா? அவரையும் ஆண்டவர் என்ன செய்யணும்? ஆசீர்வதித்து நல்ல செய்திகளை கொடுத்து
அதுக்கு மேல இனி இந்த வாசல் வரவிருக்கிறாங்களா அவருக்கு கைத்தட்டு கொடுங்க. அவங்களும் தன்னோட பணியை சிறப்பாக செஞ்சிருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல ஒருத்தவங்க ஒரு பணியை செஞ்சிருக்காங்க. சொல்லுங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம உள்ள இதுக்கு எல்லாத்துக்கும் மேல ஒரு பணியை வெளியே தெரியாது. ஜெபிப்பாங்க ஐயா, காலையில் எழுந்தனோட ஜெபிப்பாங்க. எனக்கு தெரியும் இந்த தாயார் ஜெபிச்சுட்டு வந்திருக்காங்க. காலையில் தெரிஞ்சுங்கல்லம்மா, அந்தவே இன்னைக்கு ஆராதனைய ஆசீர்வதியும். நாங்கள் ஆராதிக்க போறோம். நிறைய ஆத்மாக்களை கொண்டு வாங்க. வந்த ஆத்மாக்கள் எல்லாருக்கும் திருப்தியா அனுப்பி வைங்க. ஜெபிக்கிறோமா? ஜெபிச்சாலும் கேட்குங்க. நான் ஜெபிச்சேன். நான் 2 3 என்ன செய்யணும்? எல்லாரும் காலையில் என்ன செய்யணும்? என்னைக்கும் ஜெபிப்பீங்க இல்லையா? இந்த ஜெபிக்கும் போது ஞாயிற்றுக்கிழமை எப்படி ஜெபிக்கணும்? நீங்க வந்தாலும் சரி வரட்டாலும் சரி ஜெபி. நம்ம சபை ஆண்டவர் நமக்கு வேண்டி கொடுத்த சார். என்ன செய்யணும்? மனசுக்குள்ள ஒரு ஜெபத்தை பண்ணணும். ஏசப்பா, நான் போகட்டாலும் பரவாயில்ல, என்ன செய்யுங்க? ஆத்மாக்களை தள்ளிட்டு போங்க. செய்வீங்களா மக்களே? செய்வீங்களா? ஆம், நம்ம எழுந்து கட்டுவோம் அந்த சபையை. ஆமென். ஆண்டவர் கொடுத்த மலாக்காவில் கொடுத்த சபை இது எப்படி இருக்கணும்? கலங்கரை விளக்கமாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க. 13:14 அது அப்படியே வாசிக்கிறேன். பிழகாம வாசிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கையை வச்சு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. எல்லாம் சொல்லுங்க. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா.